ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தேர்ஸ்டே எடுத்த விலாக் தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காலையில் எந்திரிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சுங்க. 6:30க்கு எந்திரிச்சு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு சுடு தண்ணி வச்சு கை கால் முகம் எல்லாம் கழுவி விட்டுட்டு லேசாக தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு தலைக்கு வச்சு விட்டுட்டு தூங்க வச்சுட்டேங்க. தொட்டியில் போட்டு ஆட்டங்காட்டி தானே தூங்கிட்டான். அடுத்து பாய் பெட்ஷீட் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறதே 8 மணி ஆகிடுங்க. காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக குக் பண்ணிட்டு இருந்தேங்க. பட் இப்போது ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா டேவே ஃபுல்லாக ரஷ்ஷாக போயிட்டு இருக்கு. தூங்கி ½ அன் ஹவர்லேயே எந்திரிச்சிட்டாங்க. சரி, அவங்க அப்பா இருந்தாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வெயிலில் காட்ட சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. பாப்பாவோடது துணி கொஞ்சம் வாஷ் பண்ணி இருந்துச்சுங்க. அது எல்லாமே பெட்ரூமில் காய போடலான்ட்டு காய போட்டுட்டு இருக்கேன். பாப்பாவோடது மட்டும்தான் பெட்ரூமில் காய போடுவேன். எங்களுது எல்லாமே வெளியில் காய போடுவேன். ஏன்னா குழந்தைங்க ட்ரெஸ் வந்து வெயிலில் காய போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காய போட்டுட்டு அடுத்ததாக குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது லெமன் ரைஸ் செஞ்சிடலாம், அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்கும், ரசம் தயிர் இருந்துச்சுங்க. அடிஷ்னலாக பாப்பா விட்டானா காலிஃப்ளவர் பொரியல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். லெமன் ரைஸுக்கு எல்லாமே தாளித்து வச்சுட்டு பார்த்தாங்க தூங்கிட்டு இருந்தா. சரின்ட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுட்டு கரெக்டாக பாப்பா அவங்க அப்பாவை ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் லெமன் ரைஸுக்கு வந்து ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போய் பாப்பாவை எடுத்துகிட்டு அவளை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேங்க. அவள் அடிக்கடி காலையில் எந்திரிக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுனாலங்க. இந்த குளிருக்கு அதிகமாக யூரின் போகிறதுனால அடிக்கடி எந்திரிச்சா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதாவது காலிஃப்ளவர் பொரியல் இதை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாப்பா எந்திரிச்சிட்டாங்க. போய் அவளை எடுத்துகிட்டு வந்துட்டு காலிஃப்ளவர் பொரியலை மீதி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேங்க. இதோட பார்த்தீங்கன்னா மார்னிங் குக்கிங் ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. இதே தான் ஆஃப்டர்நூனுக்கு வச்சுக்குவோம், தனித்தனியெல்லாம் சமைக்க மாட்டோம். அடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் இப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சுங்க. சரி, பாப்பா தூங்கிட்டு இருக்கிற டைம்லேயே முடிஞ்ச வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருவேங்க. அதுக்கப்புறம் தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணவே போவேன். காலையில் சப்போஸ் பாப்பா வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்குறாங்க அப்படின்னா குக் பண்ணுற டைம்லேயே வந்து இடையில ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்குங்க. அந்த டைம்லேயே எல்லாமே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருவேன். தோசைக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாக இருந்துச்சு. சரி, அதை க்ளீன் பண்ண அப்படின்ட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பை போட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. பளபளன்னு இருக்குது. அடுத்ததாக கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து டீப் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டாலே கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் லைட்டாக போயிடும். அடுத்து யூஸ் பண்ண துணி ஸ்பாஞ்ச் எல்லாமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை காய போட்டுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிங்க்கை வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டோன்னா கிச்சன் வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. மார்னிங் ருட்டீன் இவ்வளோ தான். 11 மணி போல் பார்த்தீங்கன்னா வீடு மாப் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சைடு இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நான் வந்து டைனிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு பக்கம் வச்சுட்டு ஒரு ஈர துணியில் இது எல்லாமே தொடச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு இருந்தாங்க. 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் வீடே க்ளீன் பண்ணலங்க. இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் டைனிங் டேபிளை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிறதையும் எல்லாமே எடுத்துட்டு டஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே செய்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பாப்பா அப்பப்போ எந்திரிப்பாங்க. திரும்ப ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு தூங்கி வச்சுட்டு திரும்ப வந்து தான் நான் என்னோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவேங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. சில நாள் நல்லா தூங்குவாங்க, சில நாள் வந்து தூங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே நான் செஞ்சு முடிக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா வீடை நல்லா தொடச்சி விட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போகல, வீட்லேயும் சாமி கும்பிடலாங்க. அதனால சரி இன்னைக்கு ஃபுல்லாக வீடு தொடச்சி விட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறனால தொடச்சி விட்டாச்சுங்க. இது எல்லாமே செஞ்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி ஆகிடுச்சுங்க. லன்ச் டைம் வந்துச்சு. சரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காலையில் செஞ்சது தாங்க லெமன் ரைஸும் காலிஃப்ளவர் பொரியல் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரசம் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செடியில் முல்லைப்பூ பூத்துருந்துச்சுங்க. சரி அதை போய் பறிச்சுட்டு வந்துட்டு கட்டலாம் அப்படின்ட்டு அதை தான் கட்டிட்டு இருந்தேன். இந்த செடி பார்த்தீங்கன்னா வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. பட் இது வரைக்கும் நான் அதில் ஒரு டைம் கூட பூ பறிச்சதும் இல்லை, கட்டினதும் இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பொறிச்சு கட்டுறேன். அம்மா வந்தாங்கன்னா பொறிச்சு கட்டி தருவாங்க, நான் வச்சுக்குவேன், அவ்வளோதாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா ஈவினிங் 5 மணி போல். அவள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க கூட பேசும்போது நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நல்லா ஏப்பம் வர வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போயிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30ங்க. வெயில் வந்து அதிகமாக இல்லை, கம்மியாயிடுச்சு. ஸோ காலையிலையும் சாயந்தரம் இந்த மாதிரி டைம்லேயும் குழந்தைங்களை வந்து வெயிலில் காட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க.
அப்போ தான் நல்லா முழிச்சு பார்ப்பாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா காலையிலேருந்து ரூம்குள்ளேயே இருக்கிறது வந்து வெளியில் போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுனால நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் வெளியில் போயிட்டோங்க. கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்தாங்க. அவங்கக்கிட்ட பாப்பாவை பாத்திரம் வாஷ் பண்ணுறது, டின்னர் பண்ணுறது, துணி மடிக்கிறது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் இருக்குங்க. அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோங்க. இதுதான் இன்றைக்கி எங்களோட டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.